ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். ஆதியாகமம் 12:1-3. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கடந்த பல வாரங்களாக திருச்சபையை பற்றி போதித்து கொண்டு வருகிறேன். திருச்சபை என்றால் என்ன, எங்கிருந்து அது ஆரம்பிக்கப்பட்டது, நாம் இப்படி கூடி வருவதின் நோக்கம் என்ன, நம்மை ஒன்றிணைப்பது எது, நமக்குள் இருக்கக்கூடிய வேறுபாடுகள், வித்தியாசங்கள், பிரிவினைகள், குழப்பங்கள், இதையெல்லாம் எப்படி நாம் பார்ப்பது, கையாள்வது, சமுதாயத்துக்கும் நமக்கும், உலகத்துக்கும் நமக்கும், சினிமாவுக்கும் நமக்கும், அரசியலுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதையெல்லாம் பற்றி பேச துவங்கினேன். கடந்த 2 வருடங்களாக சபையை பற்றி நிறையா சொல்லி கொண்டு வருகிறேன். சபை எங்கிருந்து ஆரம்பித்தது? தேவன் தம்முடைய சாயலின்படி மனுஷனை உண்டாக்கின இடத்துல இருந்து பார்க்கிறோம். ஆதாம் ஏவாளை உண்டாக்கி தம்மோடு கூட இணைத்து கொண்டார். அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவனோடு இருவர் ஐக்கியத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இந்த ஐக்கியத்துக்கு பேர் தான் சபை. ஆகவே எப்பெல்லாம் நாம் கூடுகிறோமோ, நாம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசுவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் நாம் ஐக்கியம் கொள்ளுகிறோம். தெய்வத்துவத்தோடு நாம் கலந்து கொள்ளுகிறோம். அந்த ஐக்கியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது, திருமணம் பந்தம் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற உறவை பிரதிபலிக்கக்கூடியதா இருக்கிறது. சபை அங்கே வாழக்கூடியதா இருக்கிறது. இங்கெல்லாம் நாம ஒரு ஐக்கியமாக கூடி வருகிறோம். ரொம்ப குறைவு நாமெல்லாம் இப்படி கூடி வந்து செலவு பண்ற நேரம் குறைவு. ஆனால் தினமும் இடைவிடாம கூடுற இடம் எது? இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ, என் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர், மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். என் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் சொன்னார். எங்க 2-3 பேர் கூடுகிற இடம் எது? இங்க 2-3 பேரா கூடியிருக்கிறோம், பல பேர் கூடியிருக்கிறோம். 2-3 பேர் கூடுற இடம் எது? நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசணும்னா, வீடு தான் 2-3 பேர் கூடியிருக்கிற இடம். எப்பவுமே கூடியிருக்கிற இடம் அதான். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் எல்லாம் கூடி இருக்கிறோம். அங்கு நான் இருப்பேன்னு சொன்னார். அப்போ சபை என்பது குடும்பத்துக்குள்ளே நாம் பார்க்க முடியும். 3வது, நோவாவுடைய பேழை சபைக்கு மாதிரியா இருக்கிறது. அவன் ஒரு குடும்பத்தை தான் காப்பாற்றினான். இயேசு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா குடும்பத்தையும் அவர் ரட்சித்தார், காப்பாற்றினார் என்று நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். 4வது, சபை என்பது இஸ்ரவேல் மக்களை அவர்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவனுக்கு முன்பாக கூடி நின்றதை காட்டுகிறது. அவர்களை தேவன் எப்படி அழைத்து கொண்டு வந்தார் எகிப்திலிருந்து, அவர்களுடைய வாழ்க்கை எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது, இந்த இஸ்ரவேல் மக்கள் எப்படி ஒரு சபையை, இன்றைக்கு நாம் இருக்கிற சபையை அவர்கள் எப்படி ஒரு நிழல் போல வாழ்ந்து காட்டினார்கள், அவர்கள் பிரதிபலித்தார்கள். அவர்களை பார்க்கும்போது அதைவிட மேன்மையான நிலைமை, அதைவிட மேன்மையான ஆசீர்வாதங்கள், ஸ்லாக்கியங்கள் நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நான் காட்டி கொண்டு வருகிறேன். ஆகவே இந்த காலை வேளையில போன வாரம் ஆரம்பித்ததிலிருந்து தான் திரும்பவும் சொல்ல போறேன். அது என்னன்னா, ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை அழைத்து, குழந்தை இல்லாத ஒரு மனுஷனை அழைத்து ஒரு பெரிய தேசமாக்குவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அந்த தேசம் இங்கே இந்த வாக்கு தத்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தான் ஆபிரகாமின் சந்ததியார். இஸ்ரவேல் மக்கள் சொன்னால் எங்கேருந்து ஆரம்பித்தாங்க? அவங்க ஒன்றும் இல்லாமல், குழந்தையே இல்லாமல் இருந்த ஒருத்தனை எடுத்து வாக்கு பண்ணி அவனை அழைத்து அவனுக்கு குழந்தையை கொடுக்கிறார், அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். அவன் மூலமாக 2 குமாரர்கள், ஈசாக்குக்கு யாக்கோபு, ஏசானு 2 குமாரர்கள் பிறகுறாங்க. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம் சொல்லுகிறது, அந்த குமாரர்கள் யாரா? ஆபிரகாமுக்கு
பேர பிள்ளைகள், யாக்கோபுடைய 12 பிள்ளைகள், அவர்கள் குடும்பங்கள், பிறகு அவர்கள் தேசத்துக்கு, எகிப்து தேசத்துக்கு பஞ்சத்து நிமித்தம் உணவு கொள்ளும்படி போகிறார்கள். போனவர்கள் அந்த தேசத்திலேயே 430 வருஷம் கொத்தடிமைகளாக இருக்கிறார்கள். கடவுள் அவங்கள அழைச்சிக்கிட்டு வரார். இது வரைக்கும் போன வாரத்தில் சொன்னேன். அவங்கள அழைச்சிக்கிட்டு வரார். அழைச்சிக்கிட்டு வரும்போது சங்கீதம் 81 5ஆம் வசனத்திலிருந்து, சங்கீதம் 81 5ஆம் வசனத்தில், நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. போன வாரம் இங்கே தான் முடித்தோம். எப்படி தேவன் சுமையை நீக்குகிறவராக இருக்கிறார், சுமையை எப்படி அவர்கள் மேல் வைக்கப்பட்ட கடும் சுமைகளை தேவன் எப்படி நீக்கினார் என்பதை பார்த்தோம். லிட்ரலாகவே அவர்களை அங்கிருந்து விடுதலையாக்கி கொண்டு வர்றார். லிட்ரலாக எழுத்தின்படி அங்கிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். அவ்வளோ சரீர பிரகாரமாக துன்புறுத்தப்பட்டவர்கள். ஒரு வேத பகுதி சொல்லுகிறது, வாழ்க்கையே கசப்பாக்கினான் பார்வோன். ஏன் வாழ்றோன்ற அந்த வாழ்க்கையை வெறுப்பாக்கிட்டான். ஆனால் கர்த்தர் அந்த வெறுப்பு வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார். 7ஆம் வசனம், நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். 8, என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். கூப்பிட்டு வந்து சொல்றாரு, இனிமே யார் பேச்சையும் கேட்காத, அங்கிருந்து நீ வெளியில வந்துட்ட. அவங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துறார். அங்கிருந்து வெளியில வந்துட்டோன்றது அவங்களுக்கு தெரியல போல இருக்கு. அவங்க அதை மாதிரி உணரலை, அவங்க அது மாதிரி ஃபீல் பண்ணலை. அவங்க பேசுகிறெல்லாம் அவங்க நிறைய சவால்களை வனாந்திரத்தில் சந்தித்துட்டு இருக்கிறாங்க. அது சந்திக்கும் போது அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எகிப்திலேயே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்படி சொன்னும் போது கடவுள் அவங்கள பார்த்து சொல்றாரு, என் ஜனமே கேள், நான் உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும். என் பேச்சை கேளு, உனக்கு அது நல்லா இருக்கும் அப்படின்றார். என் வார்த்தையை மட்டும் கேளு அப்படின்றார். 9, உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். அவர் சொல்றாரு, உனக்கு நானே போதும், வேற எந்த தெய்வத்தையும் நீ நம்ப தேவையில்லை, வேற எந்த தெய்வத்தையும் உருவாக்கிக்காத, வணங்காத, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. என்னை தவிர வேற யாரும் உனக்கு தேவையில்லை அப்படின்றார். அவளை அழைத்து கொண்டு வந்து கர்த்தர் சொல்றார், நானே உனக்கு போதும், நான் போதுமானவர் உனக்கு. இந்த வனாந்திரத்தில் நான் உனக்கு போதும். உன்னை எங்கேருந்து கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்னனோ அங்கே நான் கொண்டு போய் சேர்ப்பேன். நான் போதும், உனக்கு வேற எந்த தெய்வமும் தேவையில்லை அப்படின்றார். அதை தான் ஃபஸ்ட்டு லிசன் பண்ண சொல்றார், என் ஜனமே கேள். அப்போ நமக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, கட்டளையாக ஆண்டவர் கொடுக்கறது அட்வைஸ் இல்லை, நீ கேட்டா கேட்டுக்கோன்றதெல்லாம் இல்லை. இதுதான் கட்டளை. நம்ம நல்லா இருக்கிறதுக்கு நம்ம ஆண்டவர் ஒருத்தரை நம்பினா போதும், வேற யாரையும் நம்பணும்னு அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இவங்க வனாந்திரத்தில் தான் நின்றுட்டு இருக்கிறாங்க, இன்னும் தேசத்துக்கு போய் சேரலை. ஆண்டவர் சொல்றார், இந்த வனாந்திரத்தில் இருந்தே ஆரம்பிங்க. தேசத்துக்கு போன பிறகு மட்டும் இல்லை, இப்போவே ஆரம்பிங்க. இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நான் மட்டும் உனக்கு தெய்வமாக வச்சுக்கோணும். ஏன் அப்படி சொல்றாரு? எகிப்தில் அவர்கள் எல்லாவற்றையும் தெய்வமாகவே வணங்கினார்கள். அவர்கள் கண்டதையெல்லாம் தெய்வம் என்று சொன்னார்கள். 430 வருஷமா அங்கே இருந்து அவர்கள் ஆண்டவரை மறந்துட்டாங்க. அங்க இருக்கிறத கட்டாயப்படுத்தினதுனால அவர்களும் பழகி போயிடுச்சு. பிற தெய்வங்களையும் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கு ஒரு கும்பிடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் நம்மளை நடத்தும், அதுவும் நம்ம பார்த்துக்கும் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எதெல்லாம் நம்பினாங்க தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்த காலத்தில் அந்த சரித்திரம் முதல் 10 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. யாத்திராகமும் முதல் 10 அதிகாரத்தில் அவங்க எதெல்லாம் கடவுளாக நம்பினாங்க? எகிப்தியர்கள் பேன கடவுளாக நம்பினாங்க.
வெட்டுக்கிளி ஆர்மியை ரிஃப்ளெக்ட் பண்றதுனால, போர் வீரர்களை பிரதிபலிக்கிறதுனால, வெட்டுக்கிளிகளை அது பவுஞ்சா ஒரு ஆர்மி போல நடக்கிறதுனால, அதுதான் கடவுள் நம்ப ஆரம்பிச்சாங்க. அவர்களுக்கு தண்ணி கொண்டு வந்த அந்த தண்ணி வந்த அந்த நைல் நதியை தெய்வமாக வணங்கினாங்க, இரத்தத்தை தெய்வமாக வணங்கினாங்க. அவர்கள் எதையெல்லாம் தெய்வமாக நம்பினார்களோ அதெல்லாம் உனக்கு உதவி செய்யாது பாரு என்பதை அங்க செஞ்சே காட்டினார். அவைகளை அவர்களுக்கு தொல்லையாக அனுப்பினார். எல்லாம் அவங்கள போய் ரொம்ப தொல்லை பண்ணுது. சாப்பாடை திறந்து பார்த்தா வெட்டுக்கிளி உள்ள உட்காந்துருக்குது. கடவுள்னு வணங்கிட்டு இருந்தாங்க. சரி, ஒன்றுன்னு பார்த்தா ஊர் ஃபுல்லாக அதான் மேய்ஞ்சிட்டு இருக்குது. பேனு அது அதை கடவுளாக வணங்கியிருந்தாங்க. பேனை தெய்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்தா ஃபுல்லாக பேனு. தண்ணியை நம்பிட்டு இருந்தாங்க. தண்ணி ரத்தமான உடனே தண்ணி குடிக்க முடியாமல் நாட்டம் எடுத்ததுனால அவர்கள் தெய்வமாக நம்பினது அவர்களுக்கு உதவி செய்யலைன்றத அவர்களுக்கு காண்பித்து காட்டினார். இதெல்லாம் தெய்வம் இல்லை. எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதையெல்லாம் கண்டார்கள். இப்போ வெளியில் கூட்டிட்டு வந்துட்டு சொல்றாரு, இந்த பார், நான் இருக்கேன் உனக்கு, என் வார்த்தையை மட்டும் கேள், நான் போதும் உனக்கு. அப்படிதான் இது கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படிப்பட்டது தான். ஆண்டவர் இருக்கிறார் நமக்கு. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதே போதுமானதாக இருக்கு. வேற எதையும் நம்ப தேவையில்லை, வேற யாரையும் நம்ப தேவையில்லை. ஒருவேளை உங்க பாதை எப்படி வேணா இருக்கலாம், இவர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார், அவர் போதுமானவராக இருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நீங்களும் ஆண்டவரை மட்டும் நம்பிடுங்க. ஆண்டவரே, நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் தான் மெய்யான தெய்வம், நீங்கள் தான் வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம், நீங்கள் தான் என்னை ரட்சித்த தெய்வம், நீங்கள் தான் என்னை ரட்சிக்கிற தெய்வம், நீங்கள் தான் என்னை கொண்டு போய் சேர்க்கிற தெய்வம். இம்மையில் எனக்கு என்ன நோக்கங்களையும் திட்டங்களையும் வைத்திருக்கிறீரோ அதற்கு நேராக என்னை கொண்டு போய் சேர்ப்பீர். மறுமையில் எங்கே போய் என்னை சேர்க்கணுமோ அங்கேயும் என்னை கொண்டு போய் சேர்ப்பீர். நீங்கள் ஆரம்பித்த வாழ்க்கை இது, நீங்கள் முடிக்க வல்லவராக இருக்கீங்க. நீங்கள் என்ன மரண பாதையிலும் இருளின் பாதையிலும் கொடூரமான கடுமையான பாதைகளிலும் எவ்வளோ சூழ்நிலைகளிலும் நீங்கள் என்ன நடத்த வல்லவராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நம்புவது தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிற காரியம். நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன செய்கிறோம்? இந்த உலகத்தின் மதங்கள், மார்க்கங்கள், வழிகள், சம்பிரதாயங்கள், பாரம்பரியங்கள், இந்த உலகத்தில் சடங்கு சம்பிரதாயங்கள்னு சொல்லி கண்டமேனிக்கு கடவுளை கொச்சைப்படுத்தி, கடவுளை அற்பமாக்கி, எவ்வளோ பெரிய தேவனை அற்பமான ஜீவ ஜந்துக்களுக்கெல்லாம் ஒப்பிட்டு, அற்பமான மனிதர்களுக்கெல்லாம் ஒப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையை வெறுத்து மெய்யான தேவன் நீர் ஒருவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்த வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை அதை விட்டுட்டு திரும்பி அதை விட்டு பின்ன போகிற வாழ்க்கை இல்லை. அதனால தான் சொல்கிறார், உன் தெய்வம்னா உன்னை நான் அழைத்து கொண்டு வந்தேன், வேற யாரும் உனக்கு தேவனா இருக்க வேண்டியதில்லை அப்படின்றார். அடுத்து 10வது வசனம், உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நான் தான் அதை செஞ்சேன், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றார். பிற்காலத்தில் அது அவங்க அதை மாத்துறாங்க. அவங்க ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்த மோசே ஆண்டவர் இடத்துல போய் வார்த்தைகளை பிரமாணங்களை வாங்கிக்கிட்டு வர்றதுக்காக போகிறாரு. யாத்திராகமம் 19-20 அதிகாரத்தை படிச்சிங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. போயிட்டு வராரு. 40 நாள் ஆயிடுது, வெறும் 40 நாள். அந்த 40 நாளுக்கு இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி நீ தான் எங்களை அழைத்து கொண்டு வந்தேன்னு சொல்லி அவங்க அதை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை அவளுக்கு சொல்கிறார். ஏன்னா அதெல்லாம் செய்கிற மனசு தானே, எதை வேணாலும் நம்புகிற மனசு தானே. அதனால தான் சொல்கிறார், எதையும் நம்பாத, உன்னை அழைத்து கொண்டு வந்தது நான். இன்றைக்கும் அப்படிதான். இந்த வாழ்க்கையை கொடுத்தது அவர், இந்த குடும்பத்தை கொடுத்தது அவர். என்றைக்குமே இந்த விஷயத்தை காம்ப்ரமைஸ் விட்டு கொடுக்கவே கூடாது, சமரசம் பண்ணவே கூடாது. நமக்கு உண்டாயிருக்கிற அத்தனைக்கும் காரணர் அவர் தான். அதனால தான் அவர் சொல்றார், உன்னை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்தது நான். அந்த மாதிரி தான் தரித்திரத்திலிருந்து நம்மை கொண்டு வந்தார். நமக்கு முன்னோர்கள்லாம் எடுத்து பாருங்க,
அவரெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க, எவ்வளோ வறுமையில் இருந்திருப்பாங்க, எவ்வளோ பெரிய சிக்கல்கள்லாம் இருந்திருப்பாங்க. கர்த்தர் நம்மளை எடுத்து அங்கேருந்து அந்த அந்த தரித்திர நிலைமையிலிருந்து, அந்த வறுமை நிலைமையிலிருந்து, அந்த சாப நிலைமையிலிருந்து நம்மையும் காப்பாற்றி இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட சொல்லலாம், என்னை நீர் வெளியே கொண்டு வந்த தேவன், என்னை விடுதலை பண்ணின தேவன் நீர் தான் ஆண்டவரே. 10 திரும்ப வாசிக்கிறேன். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய்த்திர நான் அதை நிரப்புவேன். சங்கீதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது அலிகாரிக்கல் லாங்குவேஜ் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட புஸ்தகம். உவமை மொழி, மிகைப்படுத்தப்பட்ட மொழி நடை இருக்கும். உன் வாயை தர நான் அதை நிரப்புவேன்னா, வாயில் என்னத்தை நிரப்ப முடியும்? சாப்பாடு தான் கொடுக்க முடியும். வாயில் என்ன வேற ஏதாவது சாப்பிட்றத தான் வாயில் வைக்க முடியும். அப்படியே இங்கே சொல்லியிருக்கு, உன் வாயை விரிவாய் தரனா ஆணு திறக்க சொல்கிறாரா? அதில் எதையாவது வைக்க போகிறாரா? அதில் வச்சு என்ன பண்ண போகிறோம்? கொஞ்ச நேரம் மென்ட்டு முழுங்கிட்டு போகிறோம். சாப்பாடு பற்றி பேசுகிறாரு இங்கே இல்லை. உன் வாயை விரிவாய் தர என்ன உடனே நிறைய பேர் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த பெந்தகோஸ்தேக்காரங்களுக்கு கத்துறதுன்னா ரொம்ப பிடிக்கும்ல. வாயை விரிவாய் தரனா கத்து. அதனால ஆராதனையில் கத்துறது. நீங்களாம் சில பேர் அமைதியாக நின்றுக்கிறீங்க. பெந்தகோஸ்தே கோயிலில் போய் நின்று பாருங்க, இன்னைக்கு ஒரே வெறுத்து போய் அப்படி இருப்பாங்க. ஏன்னா கத்துறது நினச்சிட்டாங்க. உன் வாயை திறன்னு சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு ஆலே லூயான்னு கத்துவாங்க. கத்துறது தப்பு இல்லை, தேவனை பாடுவது தப்பு இல்லை. ஆனால் கத்துறதுன்னு இந்த வார்த்தைகளுக்கு வியாக்கியானம் பண்ணிட்டாங்க. அதை சொல்லலை. எகிப்தில் இருந்ததை ஞாபகப்படுத்துகிறார். எகிப்தில் அவர்கள் வாயை திறந்த அடி. எகிப்தில் வாயை திறப்பதற்கு அனுமதி இல்லை. வாயை திறப்பதற்கோ, போராட்டம் நடத்துவதற்கோ, உரிமையை கேட்பதற்கோ, விடுதலையை பற்றி பேசுவதற்கோ அங்க இடமில்லை. ஏதாவது கேட்டா உதவலும். வாயை திறந்தா அதுக்கு யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதனால வாயை மூடிக்கிட்டு 430 வருஷமா கிடந்தவங்க, வாயே திறக்காதவங்க, வாய் இல்லாத பிள்ளைன்றோம்ல, அந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் வாய் இருக்கு ஆனால் பேச பயம். என பார்வோன் அடித்தான். அவர்கள் வாயை திறந்து எந்த உரிமையை கேட்கிறார்களோ அது அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இப்போ சொல்றாரு, உன்னை எகிப்திலிருந்து நான் வெளியே கொண்டு வந்துட்டேன், இன்னும் ஏன் மௌனமா இருக்க? ஓ, எகிப்தில் இருக்கிற மன்னன் மாதிரி நானும் இருப்பேன்னு நினைக்கிறியா? இல்லை, உன் வாயை திற, உன் உரிமையை கேள். நீ என்ன உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை உரிமையாய் கேள், நான் அதை உனக்கு செய்வேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். இதுதான் அந்த வசனத்தின் அர்த்தம். வாயை திற நான் நிரப்புவேன்னா, வாயில உணவு கொடுத்தாரு, அவங்களுக்கு உணவு கொடுத்தார், திருப்தியா சாப்பிட்டாங்க. 40 வருஷம் வனாந்திரத்தில் திருப்தியாய் சாப்பிட்டார்கள். சாப்பாடை பத்தி பேசல, உரிமையை பத்தி பேசுறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் விடுதலையாய் வாழல. இப்போ விடுதலை ஆயிட்டாங்கன்றதை எப்படி காட்டணும்? அவங்க கிட்ட ஞாபகப்படுத்துறாரு பாரு. ஏன்னா அவங்க அப்படிதான் நடக்கிறாங்க, சும தூக்குன மாதிரியே நடக்கிறாங்க, கூட வெயிட்டு தூக்கிக்கிட்டு நடந்த மாதிரியே ரொம்ப கடினமாக நடக்கிறாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்க. அதனால தான் அந்த வசனங்கள் அவர் ஞாபகப்படுத்துறார், நான் அதெல்லாம் நீக்கிட்டேன், விலக்கிட்டேன், ஆனால் நீ இன்னும் சுமக்கிற மாதிரியே நடக்கிற. எகிப்தில் இருந்த மாதிரி தெய்வங்களை நம்பி இருந்த மாதிரி இந்த வனாந்தரத்தில் எதை வணங்கலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கிற. அதெல்லாம் மனசுல இருந்து எடுத்து போடு. உனக்கு நான் ஒருவர் இருக்கிறேன், நான் போதும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, உன் வாயை திறந்து கேள், நான் செய்கிறேன் அப்படின்றார். அப்ப ஆண்டவர் உரிமையை கொடுக்கிறார். நாம விடுதலை ஆயிட்டோன்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்? அடிக்கடி சொல்லுவேன் நான், பரியாசமே பண்ணி சொல்லுவேன் நான். ஒரு பெண் சொன்னாங்க, நம்ம நாட்டுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கல சார். எப்போ ராத்திரி 12 மணிக்கு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை வழி ரோட்டில் நடந்து போகிறாளோ அப்போதான் சுதந்திரம். 12 மணிக்கு உனக்கு என்ன வேலை? அதுவும் நகையெல்லாம் போட்டுக்கிட்டு இல்லை. சுதந்திரத்தை எப்படிலாம் வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சுதந்திரத்தை பற்றி பேசுகிறவங்க சில நேரத்தில் அர்த்தமே இல்லாமல் போயிடுது. சுதந்திரம்னா என்ன? இஷ்டத்துக்கு எதை வேணாலும் செய்வோம்ன்றது இல்லை சுதந்திரம். சுதந்திரம் என்பது என்ன? நமது உரிமையை நாம் கேட்க முடியுமா? நமக்குரியதை
நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா? விடுதலை ஆகிட்டாங்க, வெளியே கொண்டு வந்த தேவன் நான் அப்படின்னு சொல்றார். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டேன், வாயை திறக்காம இருக்கியே, வாயை திறக்கவே மாற்றியே, பேச மாற்றியே, கேட்க மாற்றியே, நான் உன் தேவன், நான் உனக்கு இருக்கேன், என்கிட்ட கேளு. அன்னைக்கு பார்வோன் கிட்ட உன்னால கேட்க முடியல, இன்னைக்கு நீ என்கிட்ட கேளு. அப்போ நம்மையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவர்கிட்ட கேட்குறோமா? ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் சொல்றோமா? ஆண்டவர்கிட்ட நம்ம குடும்ப பிரச்சனைகளை அவர்கிட்ட கொடுக்குறோமா? ஆண்டவர்கிட்ட நம்முடைய பலவீனங்களை சொல்றோமா? ஆண்டவர்கிட்ட நம்முடைய தேவைகளை சொல்றோமா? ஆண்டவர்கிட்ட நம்ம அழுகிற விஷயங்களை சொல்றோமா? ஆண்டவர்கிட்ட நம்முடைய அவமானங்களை சொல்றோமா? ஆண்டவர்கிட்ட நம்ம வெட்கப்படுற விஷயங்களை சொல்றோமா? கர்த்தர் உரிமை கொடுக்கிறார், நீ கேள், நீ சொல்லு, நான் செய்கிறேன் அப்படின்ற. உபாகமத்துக்கு வாங்க, அங்கேயும் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 15வது வசனம். உபாகமம் 30ஆம் அதிகாரம், பேஜ் நம்பர் 263. 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். எகிப்திலிருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாரு. கூட்டிகிட்டு வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு? நீ விடுதலை ஆயிட்ட, நீ விடுதலை ஆயிட்ட. நீ எகிப்தில் இருக்கும்போது உனக்கு சாய்ஸ் கிடையாது, எது வேண்டும் எது வேண்டாம் அப்படின்னு நீ தெரிந்தெடுப்பதற்கு உனக்கு உரிமை கிடையாது. அங்கே இருந்ததெல்லாம் ஒன்று தான். அந்த பார்வோன் என்ன தீர்மானிக்கிறானோ அது மட்டும்தான். இப்போ இவங்க ஆண்டவர்கிட்ட கொண்டு வரப்பட்டாங்க. யாரு? இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர்கிட்ட கொண்டு வரப்பட்டாங்க. கொண்டு வந்த பிறகு இவரும் இவர்களை அடிமைப்படுத்தினா அங்க இருந்ததுக்கும் இங்க இருந்ததுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. எகிப்தில் இருந்ததுக்கும் இப்போ ஆண்டவர்கிட்ட வந்ததுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நான் சொல்றதை மட்டும்தான் நீ கேட்கணும், நான் சொல்றதை மட்டும்தான் நீ செய்யணும், வேற ஒன்றும் நீ பண்ண முடியாது, நீ எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலை. கூட்டிகிட்டு வந்துட்டு சொல்றாரு, இதோ பார், மரணத்தையும் எப்படி சொல்றாரு? இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் உனக்கு முன் வைத்தேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? தெரிந்தெடு. சுதந்திரம்னா அர்த்தம் என்ன? தெரிந்தெடுப்பது. அதான் சுதந்திரம். நீங்க தெரிந்தெடுக்கிறீங்களா இல்லை கட்டாயப்படுத்தப்படுகிறீர்களா? அடிமைத்தனம்னா என்ன? கட்டாயப்படுத்தப்படுதல் அர்த்தம். நீங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் கட்டாயப்படுத்தப்பட்டு செய்கிறீர்களா அல்லது விரும்பி செய்கிறீர்களா? தெரிந்தெடுத்து செய்கிறீர்களா? இன்னைக்கு ஆலயத்துக்கு எப்படி வந்தீங்க? தெரிந்தெடுத்து செய்தீர்களா? விரும்பி வந்தீங்களா? இல்ல வேற வழி இல்லைன்னு கட்டாயத்துல வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? கட்டாயத்துல வந்து இங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டாகவே இருக்காது, ரொம்ப வெறுப்பா இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், இன்ட்ரெஸ்டே இருக்காது. பேசுறது எப்போ முடிப்பாருன்னு உட்கார்ந்துருப்பீங்க. விரும்பி வந்து உட்கார்ந்து பாருங்க, டைம் போனதே தெரியாது. இதான் வித்தியாசம். வாழ்க்கையை கூட விரும்பி வாழ்கிறீர்களா இல்லை ஏதோ ஒரு பை ஃபோர்ஸ் ஏதாவது செய்கிறது கட்டாயப்படுத்தப்படுகிற மாதிரி இருக்கா? இல்லை நீங்கள் சுதந்திரமா எல்லாத்தையும் செய்றீங்களா? வேலைக்கு போறதா இருக்கட்டும், குடும்பத்தை நடத்துறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், உங்க வாழ்க்கையில திருமணமா இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கை துணையா இருக்கட்டும், தெரிந்தெடுக்கிறீர்களா இல்லை திணிக்கப்படுகிறீர்களா? எகிப்து திணிக்கப்பட்ட இடம். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுதலையாக்கி கொண்டு வந்த போது அவள்கிட்ட சொல்றார், இதோ இதோனா பிஹோல்டு. பிஹோல்ட்னா உன் கையில தந்துட்டேன், ஹோல்ட் இட். பிஹோல்டுன்றது ஆங்கிலத்தில் பிஹோல்டுன்னு இருக்கு, தமிழில் இதோன்னு இருக்கு. இதோன்னா கண்ணு முன்ன வச்சுட்டேன் பாருன்றது சொல்றதா மாதிரி இருக்கு. பிஹோல்டு ஆங்கிலத்தில் பிஹோல்டு. பிஹோல்டுனா என்ன? உன் கையில் தந்துட்டேன், எடுத்துக்கோ அதை அப்படின்னு அர்த்தம். ஹோல்ட் திஸ்ன்னு அர்த்தம்.
இதை பிடித்து கொள்ளுன்னு அர்த்தம். இதுதான் உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன். நன்மையும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் ஜீவனையும் முன்ன நான் வைக்கிறேன், நீ தெரிந்துடுன்றார். 16, நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறவும் அவர் வழிகள் நடக்கவும் அவர் கற்பனைகளின் கட்டளைகளின் நியாயங்களின் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். நான் சொல்லித்தரேன் கேள். நீ போகிற தேசத்தில் நல்லா இருக்கணும்னா, நீ வாழ போகிற வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, நான் உனக்கு ஒரு காரியத்தை கற்றுத்தரேன், தெரிந்தெடுக்க கற்றுத்தரேன். His teaching is not only delivered them, அவர்களை விடுதலை பண்ணது மாத்திரம் அல்ல, எப்படி எப்பொழுதும் அந்த விடுதலையான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்றத அவங்களுக்கு சொல்றார். 17, நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேற தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நீங்கள் சுதந்தரிக்க போற யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். வேற தேவன் உன்னை விடுதலை பண்ணினவரை எடுத்துட்டு வேற யாருக்காவது வேற எதுக்காவது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த வேற எதுக்காவது நம்ம கொடுத்துட்டோம்னா அங்கேயே தொலைஞ்சணும். வேற தேவன் அப்படின்னு சொன்னா சில நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு சிலையை ஏற்படுத்தி அதை வணங்குவது, அதையும் கடவுளாக்குவது, அதுதான் விக்கிரக ஆராதனை, அதை தான் தேவன் வெறுக்கிறார் நினச்சுக்கிறாங்க. இல்லை, விக்கிரகம் ஆராதனை அர்த்தம் என்ன, வேற தேவர்களை சேவிப்பதுன்னு அர்த்தம் என்ன? சில பேருக்கு கிறிஸ்தவர்கள் அப்படி நம்ம ஒன்றும் பண்ணலன்னு நினைக்கிறாங்க, நம்ம அதெல்லாம் செய்யலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, வெளியில் வந்த ஜனங்களை பார்த்து தான் சொல்கிறார், அவங்க அப்படி செய்யலை, இனிமேல் செய்ய மாட்டாங்க. ஆனால் செய்துட்டாங்க, ஒரு வகையில் அதையும் செஞ்சிட்டாங்க. ஆனால் உண்மையிலே விக்கிரகாராதனைன்னா என்ன, அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும்ல. விக்கிரகாராதனை என்ன? தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இடம் வேறு யாருக்காவது கொடுக்கப்பட்டால், வேற எந்த பொருளுக்காவது வேற எந்த மனிதனுக்காவது நபருக்காவது கொடுக்கப்பட்டால் அதுக்கு பேர் தான் விக்கிரகாராதனை. சில நேரத்தில் விக்கிரகாராதனை வெறும் சிலை மட்டும் இல்லைங்க, மனுஷர்கள் உங்களுக்கு முக்கியமாக இருக்காங்களா? கடவுளை விட உங்களுக்கு பொருட்கள் முக்கியமா இருக்கா? கடவுளை விட உங்களுடைய தொழிலும் உங்க உழைப்பும் முக்கியமா இருக்கா? அப்படின்னா அது ஒரு விக்கிரக ஆராதனை தான். விக்கிரக ஆராதனைன்றது ஒரு சிலைக்கு முன்ன நின்று வணங்குறது மட்டும் இல்ல, தேவனை எடுத்துட்டு அந்த தேவனுக்குரிய இடத்தை எதற்கெல்லாம் கொடுக்கிறோமோ அதெல்லாம் விக்கிரக ஆராதனை தான். ஆண்டவர் அதை ஜாக்கிரதையா இருக்க சொல்றார். என்ன உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்துட்டேன்னா உன் வாழ்க்கை வீணா போயிடும். ஏன்னா அப்படிதான் we are wired with this purpose. இந்த மாதிரி நோக்கத்தோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் உண்டாக்கப்படும் போது இந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த நோக்கத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவன் இல்லாம வாழ முடியாது அப்படின்ற நோக்கத்தோடு இணைக்கப்பட்டுட்டோம். ஸோ ஒயரை கனெக்ஷன்ல இருந்து எடுத்துருங்க, பவர் வரலன்னா என்ன ஆகும்? ஒயர் அங்கே கனெக்டடா இல்லை. அதைத்தான் இங்க சொல்றார். அவர் நான் மட்டும்தான் உன் கடவுள் அப்படின்னு சொல்லலை. சுதந்திரத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது அவர் என்னை எடுத்துடாத, என்னை விட்டுடாத, என்னை எடுத்துட்டேன்னா உன் கனெக்ஷன் கட் ஆயிடுது. கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுன்னா லைட் எப்படி எரியும்? ஹலோ, சிலருக்கெல்லாம் சந்தோஷம் என்னன்னா, கரண்ட் இவங்க வீட்டில் கட்டுனா பக்கத்து வீட்டில் கட் ஆயிருந்தா இவங்களுக்கும் சந்தோஷம், அங்கேயும் கட் ஆயிருக்குது, அப்போ ஒரு சந்தோஷம். சிலர் கரண்ட் கட்டானது தெரியாமே கட்டானது தெரியாமே இருக்கிறது. சிலருக்கு ஃபியூஸ் பிடுங்கிட்டு போனது தெரியாது, சிலருக்கு அங்கே ஒயர் அறந்து இருக்கிறது தெரியாது. அந்த மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நிறைய பேர் ஆண்டவரோடு ஒரு கனெக்ஷனே இல்லை. we are wired with God. தேவனோடு கனெக்ட் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நாம அந்த கனெக்ஷனை எப்பெல்லாம் கட் பண்ணுறோமோ வாழ்க்கை தத்தளிக்கும், வாழ்க்கை நல்லா இருக்காது. அதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்றார். என்னை விட்டுட்டேன்னா நீ நிச்சயமாய் எல்லாம் சொல்லுங்க, நிச்சயமாய். ஆண்டவரை விட்டுட்டா கரண்ட்டை கட் ஆயிடுச்சுன்னா லைட் எப்படி எரியும்? லைட் எரியலையேன்னு ஃபேனையே பார்த்துன்னு உட்காந்துருந்தீங்கன்னா, ஃபேன் ஓடலையேன்னு உட்காந்துருந்தீங்கன்னா எவ்வளவு அறிவீனமான விஷயம் அது. கனெக்ஷன் இருந்தால் தானே வரும்.
அதான லாஜிக். அதைத்தான் கர்த்தர் சொல்றார். என்னை அன்றி, என்னை விட்டுட்டு உன் தேசத்துல போய் நீ நல்லா வாழணும்னு நினைச்சனா அது சாத்தியமே இல்லை. என்னை எடுத்துட்டனா உன் வாழ்க்கை நல்லா இருக்காதுன்றார். இந்த உண்மையை நம்ம மனதார தழுவி கொள்ளணும். ஆண்டவரே, நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கக்கூடாது. நீங்க இல்லாத ஒரு எதிர்காலம் எனக்கு இருக்கக்கூடாது. நீங்க இல்லாத குடும்ப வாழ்க்கை எனக்கு இருக்கக்கூடாது. நீங்க இல்லாத உழைப்பு எனக்கு இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்திலும் நீங்க எனக்குள்ள கலந்து இருக்கணும். நீங்க இருக்கணும். என் பேச்சில் இருக்கணும், என் மூச்சில் இருக்கணும், என் சொல்லில் இருக்கணும், என் செயலில் இருக்கணும், என் விருப்பத்தில் இருக்கணும், என் வாழ்க்கையில் இருக்கணும், என்னுடைய எல்லா விஷயத்திலும் நீங்க கலந்து இருக்கணும் ஆண்டவரே அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லி தராரே தவிர, எனக்கு ஒரு கும்பிடு போட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு கிளம்பிடு, எனக்கு ஒரு சடங்கு பண்ணிட்டு கிளம்பிடு, எனக்கு ஒரு சம்பிரதாயம் வணக்கம் போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் எனக்கு கொடுத்துட்டு மற்ற 7 நாள் இஷ்டத்துக்கு கடை அப்படின்னு நான் சொல்றாரு. இல்லை, என்னை எடுத்துறாத, உன் வாழ்க்கையில் வயரை கட் பண்ணிடாதன்றார். அதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட சொல்றார். இப்போ 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். சுதந்திரம் அங்கே தான். ஆண்டவர் உள்ள இருந்தாதான் சுதந்திரம் நமக்கு முன்னே இருக்கும். ஆண்டவர் உள்ள இல்லைன்னா ஒன்றுதான் மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது மரணம் மட்டும்தான். ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அதில் வெறும் சாபம் தான் இருக்கும், அதில் பிரச்சனை தான் இருக்கும், அதில் நிம்மதி இருக்காது. நீங்கள் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணாலும், என்ன 1000 விளக்கங்கள் கொடுத்தாலும் இதுதான் நிஜம். ஆண்டவர் இல்லைன்னா, உண்டாக்கினவர் இல்லைன்னா பாருங்க, மனுஷனை உண்டாக்குறார், மிருகங்களை உண்டாக்குறார், ரெண்டையும் ஒரே நாளில் உண்டாக்குறார். மிருகங்க கிட்ட போயிட்டு சுவாசத்தெல்லாம் கொடுக்கல, பறவைகளை உண்டாக்குனார், வாழும் மற்ற உயிரினங்களெல்லாம் உண்டாக்கினார். எதுக்கிட்டையும் போய் சுவாசத்தை கொடுக்கல, எல்லாம் உண்டாக்கினார், அது உண்டாயிற்று. ஆனால் மனுஷனுக்கு மட்டும் ஒரு ஸ்டெப் மேலே போய் செய்கிறாரு. என்ன செய்கிறாரு? தம் சுவாசத்தை அவனுக்குள்ள கொடுக்குறார். அப்படின்னா என்ன சொல்கிறாரு? நான் தான் இந்த மண்ணான மனுஷனுக்கு உயிர், இந்த உடலுக்கு, இந்த வாழ்க்கைக்கு நான் தான் உயிர். என்னை எடுத்துரு, என்னை நிராகரிச்சிரு, என் வாழ்க்கையில் நீர் வேணான்னு சொல்லி தள்ளிடு. அப்போ உனக்கு தெரியும். அதுக்காகத்தான் ஒரு பழத்தை வச்சு காட்டுறார். நான் வேணுமா ஆதாமே? நான் உனக்கு முக்கியமா? உனக்கும் உன் மனைவிக்கும் நான் முக்கியமா? அது கொஞ்சம் காட்டுறியா? ஏன்னா அவர் சோதித்து பார்க்கிறவர். இன்னைக்கு கூட நாம் எல்லாரும் சோதிக்கப்படுறோம். டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கு. ஆண்டவர் எனக்கு முக்கியமா, இல்லை எது முக்கியம்? அன்னைக்கு ஆதாமுக்கு ஒரு சோதனை வைக்கிறார். என்ன சோதனை வைக்கிறாரு? ரொம்ப சிம்பிளா, சாப்பிட்ற விஷயத்துல வைக்கிறார். நான் சொல்றதை மட்டும் சாப்பிடாத, மற்ற எல்லாவற்றையும் நீ புசிக்கலாம், இந்த ஒன்றை மட்டும் விட்டுருன்றார். புசிக்கலாம் தமிழ்ல இருக்கு, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில். அப்படின்னா அர்த்தம் என்ன? இலவசமா சாப்பிடலாம். நீ எதையும் செய்து எதையும் நிரூபிச்சுலாம் சாப்பிட வேண்டியதில்லை. ஐ கிவ் யூ ஃப்ரீலி, நான் அதை உனக்கு இலவசமாக கொடுக்குறேன். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ செய்யாத. அவன் சாப்பிட்றான், அவனும் அவன் மனைவியும் புசித்தார்கள்னு வேதம் சொல்லுது. அது எதை காட்டுது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் சொல்லுது, அவர் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை அவள் என்ன சொல்றார்? ஏவாள் என்ன சொல்றா? புசிப்புக்கு நல்லதுன்னு சொல்றா. ஆண்டவர் எதை கெட்டதுன்னு சொன்னாரோ அவ அதை நல்லதுன்னு சொல்றா. எப்படி ஆயிடுது பாருங்க. ஆண்டவரை வாழ்க்கையிலிருந்து எடுத்துட்டா கெட்டதெல்லாம் நல்லதா தெரியும். அதுதான் உண்மை. கெட்டதெல்லாம் நல்லதா தெரியும். நான் வாசித்து காட்ட எனக்கு நேரம் இல்லை, இல்லைன்னா நான் அதை வாசித்து காட்டும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். அப்படின்னு அர்த்தம் என்ன? அரளி விதைன்றார். இது சாப்பிடக்கூடாதுப்பா அப்படின்றார். ஏவாள் என்ன சொல்றா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல, இங்க கை வச்சுக்கங்க, 3ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றா? அவள் சொல்றா, புசிப்புக்கு நல்லது, புசிப்புக்கு நல்லது. 6ஆம் வசனம் 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு, எப்போங்க விஷ பாட்டில கையில வச்சுக்கிட்டு விஷம் நல்லதுன்னு யாருங்க சொல்ல முடியும்? ஆண்டவர் அதை பார்த்து என்ன சொல்றாரு? இது உன்னை சாகடிக்கும்ன்றாரு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அவ சொல்றா புசிப்புக்கு
அதுதான் இந்த உலகம். ஆண்டவரை எடுத்துட்டா கெட்டதெல்லாம் தீமையெல்லாம் நல்லதுன்னு தோணும். அடுத்து வாசிக்கிறோம் 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. அந்த கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அவளும் புசித்தாள், அவனும் புசித்தான். 2 பேரும் புசித்தாங்க. இது எந்த உச்சகட்டம்? இது எங்க போகுது? இது என்ன காரியத்தை நம்ம கற்றுத்தருது? இது எங்க கொண்டு வந்து நம்மளை நிறுத்துது? புசித்தார்கள்னு அர்த்தம் என்ன? நான் என்ன சாப்பிடணும்னு நீர் என்ன சொல்றது? நிராகரிப்பு. பாவம் என்றால் அதுதான் பாவம். ஆண்டவரை வாழ்க்கையில நிராகரித்தால் அந்த வாழ்க்கையில தப்பெல்லாம் நல்லதுன்னு தோணும். யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும்? எப்படி ஆண்டவருக்கு குள்ள நடத்தணும்? ஏன்னா நாம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. தீமையெல்லாம் நன்மையா தோணுச்சுன்னா அவன் வாழ்க்கையில கர்த்தர் இல்லைன்னு அர்த்தம். தப்பெல்லாம் தைரியமா செய்யறான், தப்பெல்லாம் இஷ்டத்துக்கு செய்யறான், தப்பான வாழ்க்கையை வாழ அவனால முடியுதுன்னா இஸ் வித்தவுட் காட். கடவுள் அங்க இல்லை. கடவுள் இல்லை. அங்க இருக்கிறீங்களா? நீங்க முதல்ல இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கணும். நீங்க இல்லாத மாதிரி இருக்கு. கடவுள் இல்லைன்னா அங்க கெட்டதெல்லாம் நல்லது மாதிரி தரும். அதனாலதான் உபாகமம் 30ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நான் உன் வாழ்க்கையில இருந்து எடுக்கப்படக்கூடாது. இந்த ஒயரை மட்டும் கட் பண்ணிக்காத, என் வாழ்க்கையில உன்னை வச்சுக்கோ, உன் வாழ்க்கையில என்ன வச்சுக்கோ, உனக்கு நான் தேவை எப்பவுமே. அப்ப ஆண்டவர் நமக்குள்ள இருந்தா ஆண்டவர் என்ன பண்றாரு? He gives you freedom. கண்ணை தெளிவா திறந்து காட்டுறார். எது நன்மை எது தீமைன்னு காட்டுறார். அதை தானே சொல்றார் 19ஆம் வசனம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் கொண்டு வந்து காட்டுறாரு. இது பாரு, உன் முன்ன உன் பிளேட்ல என்ன வைக்கணுமோ அதை நான் வைக்கிறேன், நீ சாப்பிடு. இது எங்க கொண்டு போகுது? இந்த உதாரணம் சொன்னா நல்லா இருக்கும். நம்ம வீட்டில் அந்த மாதிரி சாய்ஸ் செய்யறது இல்லை. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது தான் வெஜ்ஜி தனியாக நான்வெஜ்ஜி தனியாக ஆக்குறோம். ரொம்ப ரேர் அதுவும். சிலர்லாம் வெஜ்ஜி சாப்பிட்றவங்க வேற வழி இல்லைன்னு வீட்டுக்கு போயிடுவாங்க சாப்பிடாமே. பஃபேன்னு ஒன்று வந்திருக்கு. அது என்னன்னா, தட்டே நீங்க தான் எடுத்துன்னு போகணும். தட்டு உங்க கையில கொடுப்பாங்க, அவ்வளோதான். நீங்க ஒரு இடத்துல போய் நின்னீங்கன்னா தட்டு உங்க கையில் இருக்கும். நீங்க எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து நடந்து போய் என்ன தேவையோ நீங்களே அள்ளி போட்டுக்கலாம். எவ்வளவு வேணுமோ நீங்க அள்ளி போட்டுக்கலாம். அங்க யாரும் நின்னுங்கன்னு எனக்காக சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடலன்னா நான் கோச்சிக்குவேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நீங்க இப்படி திரும்பி இருக்கும்போது தட்டுல எல்லாம் போட மாட்டாங்க. பஃபே சிஸ்டம் என்பது என்ன? நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க தேர்ந்தெடுக்கலாம். கர்த்தர் பஃபே முன்னாடி வச்சு சொல்றார், இது பாரு, மரணம், சாபம், ஆசீர்வாதம், ஜீவன், தீமை, நன்மை, இது எல்லாம் உன் கண்ணு முன்ன இருக்கு. வெறும் தீமை மட்டும், அதுவும் அந்த தீமை நன்மை மாதிரி தெரியுதுன்னா ஆண்டவர் இல்லை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சொல்றேன், தீமை மட்டும் நீங்க செய்துட்டு இருக்கிறீங்கன்னா, தப்பு மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நீங்க சரளமா செய்துட்டு இருக்கீங்கன்னா, there is no place for God. ஆனா ஆண்டவரை எப்படி வாழ்க்கையில கொண்டு வர முடியும் தெரியுமா? இந்த இடத்துலயே உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே நான் பாவி என்று உணர்கிறேன், என் பாவத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் தவறு செய்திருக்கிறேன், என் வாழ்க்கையில நீர் இல்லாம வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேன், இன்றைக்கு நீர் இல்லாம வாழ்வது எவ்வளவு தவறு என்பதை கண்டுபிடித்திருக்கிறேன், எனக்கு நீர் தேவை ஆண்டவரே, நீங்க வேணும் ஆண்டவரே, நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் அதை வெறுமையா பார்க்கிறேன், நீங்க இருக்கிற வாழ்க்கை தான் சரியான வாழ்க்கைன்றதை நான் உணர்கிறேன், எனக்குள்ள வாரும். இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ள பிரவேசிப்பேன் சொன்னாரே. உங்க இதய கதவாண்ட ஆண்டவர் நின்று தட்டிட்டு இருக்கிறார். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது அந்த வசனத்தை வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கு, அந்த வசனத்தை வாசித்துட்டு 3ஆம் அதிகாரம் வாசித்துட்டு சொன்னாரு, இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறார். ஏன்னா நம்மளாம் போய் வீட்டு கதவை தட்டி இருக்கிறோம். ஒரு 2 வாட்டி தட்டுவோம், 3 வாட்டி தட்டுவோம், டங்குன்னு ஒரு வாட்டி தட்டிட்டு வெளியில் ஆள் வரலன்னா போயிடுவோம்.
ஸோ இவர் அந்த கண்ணோட்டத்தில் அந்த வசனத்தை பிரசங்கிக்கிறார். நான் சொல்லவா, ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? நீங்கள் திறக்கிற வரைக்கும் வாசலாண்டியே தான் நிற்பார், தட்டிக்கிட்டே இருப்பார். இந்த காலை வேளையில் அந்த நேச கர்த்தர் உங்கள் கதவை தட்டிட்டு இருக்கிறார். மகனே இடம் கொடு, மகளே இடம் கொடு, நான் உனக்கு காட்டுறேன் வழியை, நான் உனக்கு ஒரு வித்தியாசத்தை காட்டுறேன். எது நன்மை, எது தீமை, எது ஆசீர்வாதம், எது சாபம், எது தீமை, எது ஜீவன், எது மரணம், நான் காட்டுறேன் உனக்கு. ஆண்டவர் காட்டுறாரு நமக்கு. அதனால தான் எகிப்தில் அது மாதிரி காட்டப்படலை. 430 வருஷமும் ஒன்னே ஒரு தட்டு தான், இதை மட்டும்தான் நீ தின்னணும், இதை மட்டும்தான் நீ வாழணும். எகிப்தில இருந்து வெளியே வந்துட்டாங்கன்றதை ஆண்டவர் அவங்களுக்கு எப்படி உறுதிப்படுத்துறார் பார். உன் கண்ணு முன்னே வைக்கிறேன், தெரிந்தெடு மகனே மகளேன்னு சொல்றார். 19, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன், உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை, எதுன்னு சொல்றாரு, எது தீமை எது நன்மைன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் உதவி செய்கிறார், ஜீவனை தெரிந்தெடுன்னு சொல்லி உதவி செய்கிறார். நீ இஷ்டத்துக்கு எது வேணா தெரிந்தெடுத்துக்கோன்னு சொல்லலை, நீ நல்லா இருக்கணும்னா ஜீவனை தெரிந்தெடு. இந்த கால வேளையில் ஜீவனை தெரிந்தெடுங்கள், ஆசீர்வாதத்தை தெரிந்தெடுங்கள், நன்மையை தெரிந்தெடுங்கள், நல்ல வாழ்க்கையை தெரிந்தெடுங்கள், நல்ல எதிர்காலத்தை தெரிந்தெடுங்கள். நான் இனிமேல் இப்படிலாம் இருக்க மாட்டேன், கடவுள் எனக்கு புத்தியை கொடுத்துருக்கார், நான் கண்டமேனிக்கு வாழ மாட்டேன், இஷ்டத்துக்கு நான் வாழ மாட்டேன், தீமையெல்லாம் சரின்னு நினச்சி நான் இனிமேல் வாழ மாட்டேன். கர்த்தர் எனக்கு நல்ல பார்வையை, நல்ல இருதயத்தை, நல்ல கண்ணு திறந்திருக்கிறார். நான் எனக்கு விடுதலையாக இருக்கேன். இயேசு எனக்குள் வந்து விட்டார், நான் விடுதலை பெற்றிருக்கிறேன். அவர் எனக்குள்ளே இருந்து காட்டுறார் எது கரெக்ட் எது கரெக்ட் இல்லை. அது மட்டுமா செய்கிறாரு, கூட இருந்து அவர் சொல்கிறாரு, உன்மேல் என் கண்ணை வைத்து, உன் மேலே கண்ணும் கருத்துமா நான் இருக்கேன், உன் மேலேயே நான் கண்ணா இருக்கேன், நீ நல்லா இருக்கிறது எதுன்னு நான் சொல்லித்தரேன் மகனே, நீ ஜீவனை தெரிந்தெடு. சுதந்திரம் என்பது என்ன? திணிக்கிறது இல்லை சுதந்திரம். கடவுள் அன்னைக்கு மனுஷன் அப்படிதான் உண்டாக்குனார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 19ஆம் வசனம், ஆதியாகமம் 2:19, தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்து சகலவித பறவைகளையும், ஆதியாகமம் 2:19, மண்ணினால் உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். இது வரைக்கும் ஆண்டவருடைய வேலை. ஆண்டவர் என்ன பண்றாரு, கூட்டிகிட்டு வர்றாரு மிருகங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா கூட்டிகிட்டு வந்து அவன் முன்னாடி நிறுத்தி பேர் வைன்றார். பேர் வைக்க சொல்றார். உடனே அவன் சிங்கம்ன்றான். அதெல்லாம் சரி கிடையாது, நீ என்னத்தை அது எதுன்னு நான் பேர் வைக்கிற அப்படியா சொன்னாரு. வேதம் சொல்லுது பாருங்க, அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு சுதந்திரத்தை கொடுக்கிறாரு, நன்மையும் தீமையும் முன்ன வைக்கிறாரு. சொல்றாரு ஜீவனை தெரிந்து கொள்றார். அது எங்கவே ஆரம்பிச்சாரு, ஆதாம் கிட்ட கொடுத்து, நீ என்ன முடிவெடுக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கை, நீ எந்த பெயரிடுறியோ அதுவே அதற்கு பெயர், நீ என்ன சூஸ் பண்றியோ நான் அதை அங்கீகரிப்பேன், நீ என்ன செய்யறியோ அதைத்தான் நான் உன் பின்னாடி நிற்பேன். ஆனால் மகனே ஜீவனை தெரிந்தெடு, நீ நல்லா இருக்கிறதுக்கு ஜீவன் தெரிந்தெடு. ஏன் ஆண்டவர் எல்லாரையும் தப்பு பண்ணுறவங்களெல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு தண்டிச்சுக்கிட்டு இல்லை, ஏன்னா அவரவர் தெரிந்தெடுத்த வாழ்க்கை, அவரவர் கெடுத்துக்கிட்ட வாழ்க்கை, அவரவர் அதை நாசமாக்கிக்க போகிற வாழ்க்கை, அவரவர் எடுத்த முடிவு அது. அதனால கடவுள் அவங்களெல்லாம் போட்டு தண்டிச்சுட்டு இருக்கிறது கிடையாது, ஏன்னா அதுவே அவர்களை தண்டிக்கும். அவங்க செய்கிற தவறுகளே அவர்களை கொண்டு போய் அங்கே நிறுத்தும், கூடிய அதுவே கெடுக்கும். ஆண்டவர் என்ன கெடுக்கிறது? ஆண்டவர் பாருங்க இப்படி பண்ணிட்டார், ஆண்டவர் அதெல்லாம் பண்ண மாட்டார், தான் முடிவை நம்ம கையில் கொடுத்துருக்காரு. இன்னும் ஆண்டவரே திறந்து ஊற்றி விட்ட மாதிரி ஆண்டவரே வாங்கின்னு வந்து, ஐயோ நான் நினைச்சு கூட பார்க்கல, கர்த்தர் இன்னைக்கு என் முன்னாடி சரக்கையும் சைட் டிஷ்ஷையும் கொண்டு வந்து என் முன்ன வச்சுட்டு போயிட்டாரு, என்னால் அதை எப்படி
நினச்சி கூட பார்க்க முடியல. சொல்கிறீங்க, வாங்கினது நீ, காசு கொடுத்தது நீ, எடுத்துகிட்டு வந்து பாட்டில் திறந்தது நீ, நல்லா தட்டி வேற திறந்த நீ. நான் அதெல்லாம் பண்ணுறதில்ல, நான் அதெல்லாம் பண்ணது கிடையாது. நான் சும்மா படத்தில் பார்த்துருக்குறேன். நான் என்னவோ தட்டுறதை பார்த்தவனு கரெக்டாக தட்டுற நினச்சிட போகிறீங்க. நம்ம நல்லா கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்துருக்குறோம், படத்தில் பார்த்துருக்குறோம். தட்டினது நீ, திறந்தது நீ, கலக்கினது நீ, டேஸ்ட்டாக இருக்கான்னு நாக்கள், இதெல்லாம் நான் பார்த்து பண்ணதில்லை. நாக்கில் வச்சது நீ, எல்லாத்தையும் செஞ்சுட்டு கூடிய கெடுத்துக்கிட்டது நீ, உன்னை மோசமான மனுஷன் ஆக்கிக்கினது நீ, உன் வாழ்க்கையை இப்படி சீர்கெட்டு போன நிலைமை ஆக்கினது நீ. ஏன்? எந்தெந்த பெயர் நீ இடுகிறாயோ, எந்தெந்த ஜீவனை மரணத்தை நீ தேர்ந்தெடுக்கிறாயோ, அதுதான் உன் வாழ்க்கையில் வரும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு கிடையாது. நான் கூட சிக்காயிட்டேன். ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நான் சிக்காயிட்டேன். அன்னைக்கு தான் எனக்கே புத்தி வந்துச்சு, நம்ம வாழ்க்கை இன்னும் முக்கியப்படுத்தணும், நம்ம சரீரத்தை இன்னும் முக்கியப்படுத்தணும்னு அன்னைக்கு வந்துச்சு. ஏன் முக்கியமே படுத்தலை? நான் முக்கியப்படுத்தலைன்னா கட்டாயமாக முக்கியப்படுத்த வைக்கும். அப்படிதான் உண்டாக்கி இருக்கிறார். நம்மளை முக்கியப்படுத்த வைக்கும், முக்கியப்படுத்தணும். உடலை, வாழ்க்கையை முக்கியப்படுத்தணும். இன்னைக்கு கண்ட மணிக்கு வாழ்ந்துட்டு அப்புறம் நல்லா இருக்கும் வாழ்க்கை நினைச்சீங்கன்னா நல்லா இருக்காது. இப்பவே இன்றைக்கு உட்காந்து யோசிங்க, நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்க அப்பா கெடுத்துக்கிட்டாரு, உங்க அம்மா கெடுத்துக்கிட்டாங்க, உங்க வாழ்க்கையை அவங்கெல்லாம் கெடுத்துக்கிட்டாங்க, நீங்களும் கெடுத்துக்க போறீங்கன்னா என்ன பிரயோஜனம்? நீங்க வித்தியாசமாக்கலாமே. அதனால தான் சொல்றார், அன்னைக்கு இருந்த குடும்பங்கள் எகிப்துல போய் அடிமைகள் ஆயிடுச்சு. நான் இப்ப வெளியே கொண்டு வந்துட்டேன் மகனே, மகளே, நீ இப்போ உன் கண்ணு முன்ன திரும்பவும் கொண்டு வந்து வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன், தெரிந்தெடு. நீங்க சரியாய் தெரிந்தெடுத்தீர்கள் என்பதை எப்போதிலிருந்து கண்டுபிடிக்க முடியும்னா, முதல்ல ஆண்டவரை உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டீர்கள் பாருங்க, அதுதான் முதல் சரியான தெரிந்தெடுத்தல். நீங்க தான் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை இந்த காலை வேளையில நீங்க தருகிறீர்கள் பாருங்க, அதை விட சரியான தெரிந்தெடுத்தல் வேற சிறந்தது எதுவுமே இருக்க முடியாது. அதை தெரிந்தெடுத்தால் மற்ற சரியானதெல்லாம் நீங்க தெரிந்தெடுப்பதற்கு உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம், உத்வேகம் வந்துடும். இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இருக்காரா? ஒரு வேலை இல்லைன்னா ஜஸ்ட் ப்ரே திஸ் ப்ரேயர், இந்த சிம்பிள் ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட ஏறிடுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள வாரும், எனக்கு காண்பியம், நான் எதை தெரிந்தெடுக்கணும் எனக்கு காண்பியும் அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத்தருகிறார். இதான் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்க வெளியில வந்ததை காட்டுகிறது. அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை படிச்சீங்கன்னா, இந்த ஜனங்க எகிப்தில் இருந்தது மட்டும் இல்லைங்க, எகிப்தில் இருந்து வெளியில வந்தது மட்டும் இல்லைங்க, வனாந்திர பாதைன்னு ஒரு பாதையில் நடக்கிறாங்க. 40 வருஷம் நடக்கிறாங்க. வனாந்திரம்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, கரடுமுரடான இடம், கொடூரமான இடம். எரேமியா 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அது எப்படிப்பட்ட இடம், அவங்க கடந்த பாதைகள் எப்படிப்பட்ட இடம் என்பதை பார்க்கிறோம். எரேமியா 2:5. எடுத்துட்டீங்களா? பேஜ் நம்பர் 874, 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யாக்கோபின் குடும்பத்தாரே, இப்ப பாபிலோன்ல இருக்கிறாங்க. ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் இதெல்லாம் வாசிக்கும் போது பாபிலோன்ல 70 வருஷமா அடிமைகளா இருக்கிறாங்க. ஸோ இதுதான் பின்னணி.
அங்கிருந்து இப்போ புறப்பட்டு போக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் அவங்க கிட்ட சில விஷயத்த சொல்றார். யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரவேலின் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்திர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்திரத்தில் எங்களை நடத்தினவருமாகிய கர்த்தர். எப்படிப்பட்ட கர்த்தர்? வனாந்திரத்தில் நடத்தினார். என்ன மாதிரி வனாந்திரம்? பள்ளம், வறட்சி, மரண பயம். மரண பயம், அந்த வனாந்திரத்தில் மரண பயம் மட்டும்தான் இருக்கும். அடுத்து ஒரு மனுஷனும் அந்த பாதையிலேயே நடந்தது கிடையாது, ஒரு மனுஷனும் அங்கே குடி இருந்ததே கிடையாது. இப்படிப்பட்ட பாதையில் அவர்களை வழி நடத்திக்கிட்டு போறார். யாத்திராகமத்தை வாசிப்போம். யாத்திராகமும் இதை சொல்லி முடிக்கலாம். அடுத்த வாரத்தில் நாம் தொடரலாம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம். எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த உடனே அவங்க ஒரு அற்புதமான தேவனை பார்த்துருக்குறாங்க. அற்புதமாக வழி நடத்தின தேவனை பார்த்துருக்குறாங்க. ஒரு டெஸ்ட். வெளியில் வந்த உடனே தண்ணி இல்லை, 3 நாளாக தண்ணி இல்லை. கொஞ்சம் தூரம் வராங்க, தண்ணி இருக்கு, ஆனால் கசப்பாக இருக்கு. அதை பார்த்த உடனே அவங்க 24ஆம் வசனம், யாத்திராகமம் 15:24, ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை கொஞ்சம் திரும்பி பார்த்து இம்மட்டும் நடத்தினாரு, இனிமேலும் நடத்துவார்னு பேச முடியல. காட் இஸ் எ பாசிட்டிவ் காட். கடவுள் ஒரு முற்போக்கான தேவன், பிற்போக்கான தேவன் இல்லை, முற்போக்காக யோசிக்கிற தேவன். நீங்க உங்க வாழ்க்கையில் ஒரு தேவன் இருக்கார்ல, அவர் உங்கள் வாயிலிருந்து முற்போக்கானதை பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். இன்னைக்கு உங்க வீட்டில் ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லைலாம் பேசாதீங்க. ஆண்டவர் என்னை நடத்துவார், இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார் சொல்ல பழக்கிக்கும். சொல்லுங்க என் கூட சேர்ந்து, இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். அவ்வளோதான். இதையும் ஆண்டவர் பார்த்துக்குவார். எப்படி நடக்கும்லாம் தெரியாது, கரெக்டாக நடக்கும். கல்யாணம் எப்படி பண்ணுவோன்னு யோசித்தோம், கல்யாணம் பண்ணியாச்சு, பிள்ளையும் பிறந்தாச்சு. என்னைக்குன்னா அப்படி எங்கேயாவது முட்டுக்கட்டையாக நின்று இருக்கிறோமா? வீடை கட்ட துவங்கணும், கட்ட வச்சார். பிள்ளைகளை படிக்க வைக்க துவங்கணும், படிக்க வச்சார். வாழ்க்கையை சிரமப்பட்டு ஆரம்பித்தோம், இன்றைக்கி அந்த பாதையெல்லாம் அவர் கூட இருந்து அற்புதமாய் நடத்தினார். யோசிச்சு பாருங்க, இவங்க வரும்பொழுது கடல் அவங்களுக்கு முன்னாடி நிற்கிது. அந்த கடலை திறந்து அற்புதமாக வெளியில் கொண்டு வரார். வழி விட்டு நிற்கிது, கடல் ஒதுங்கி நிற்கிது. ஆச்சரியம் தானே வரணும், ஆச்சரியம் தானே வரணும். கடல் பாதையை உருவாக்கி கொடுத்தது இல்லைல்ல, கடல் மேலே நீந்தி போயிருக்கிறார்கள், கடல் மேலே பயணம் செய்திருக்கிறார்கள். கடல் வழி விட்டு வெட்டாந்தரையாய் உண்டாக்கி கொடுத்துருக்குது, பாதையை உருவாக்கி கொடுத்துருக்கு. இவங்க போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கதையை படித்து பார்த்தீங்கன்னா படம்லாம் எடுக்கலாம். நீங்கள் டைரக்டர் ஆக போகிறீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்குங்க, எதிர்காலத்தில் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சினிமாவே தப்புன்றோம், நீங்கள் இங்கே இதை கொஞ்சம் படித்து பாருங்கள், நீங்கள் பெரிய டைரக்டர் ஆகிடுவீங்க. பின்னாடி பார்வன் அனுப்பி விட்டு பின்னாடியே வரான், ஆட்கள் அனுப்பி விடுறான், அவங்கள போய் திரும்ப கூட்டிகிட்டு வான்னு. இவங்க அந்த கரைக்கு போகிற வரைக்கும் கடவுள் வெயிட் பண்ணுறார். அந்த கடலை வழி விட்டு நிறுத்தி வச்சிருக்கார். அக்கறைக்கு போயிடுறாங்க. போன உடனே இந்த பின்னாடியே வந்த பார்வோன் கூட்டம் அந்த கடலால் மூடப்பட்டு கண்ணு முன்ன நடக்குது. கண்ணு முன்ன கடல் பிளந்து நின்றதை பார்த்தவர்கள், கண்ணு முன்ன சத்துரு தோற்கடிக்கப்பட்டதை பார்த்தார்கள். இதெல்லாம் கண்ணு முன்ன பார்த்த உடனே தண்ணி கசப்பு ஆகின உடனே நம்ம வாழ்க்கையில் நமக்குள்ள ஆண்டவருக்கு எந்த இடத்தை கொடுத்துருக்கோம்?
உண்மையிலே ஆண்டவரை நாம் நம்பி இருக்கிறோமான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வாய்தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப கஷ்டம். 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி உட்கார்ந்து தியானம்லாம் பண்ண தேவையில்ல. என்ன பண்ணுறது, என்ன நடக்குது, ஏது நடக்குது, வாயை வச்சு ஈஸியாக சொல்லிடலாம். வாயால் தான் நம்ம நம்பிக்கை எப்படிப்பட்டதுன்னு காட்டிடலாம். உண்மை என்ன? கசப்பான தண்ணீர். ஆனால் கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார்? கசப்பு இல்லைப்பா, விசுவாசத்தை நீ பேசு. உனக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார் என்பதை நம்பிக்கையோடு பேசு. அது உனக்கு ஒரு புது உற்சாகத்தை, வாழ்க்கையை பார்க்க, வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய பக்குவத்தை தரும். கடலை பிளந்தவர், சத்துருவை முடங்கடித்தவர், இந்த கசப்பையும் எனக்கு மாற்றுவார், நம்பு அப்படின்னு சொன்னாரு. இவங்க அதை எதிர்பார்க்கல. இவங்க புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. எண்ணத்தை குடிப்போம். 25, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்போது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அல்ல, கவுனிங்க, ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராய் ஆயிற்று. ஒரு மரத்தை காட்டுறாரு, அந்த மரத்தை தண்ணீரில் போட்டவனே. இதெல்லாம் உலக மனசுக்கு, இந்த மனுஷ புத்திக்கு எட்டாத அறிவு. இதெல்லாம் இவருடைய அனந்த ஞானம் நமக்கு பைத்தியமாயிருக்கும். ஒரு மரத்தை போட்டா இல்லை சரி ஆயிடுமா? ஆனா அங்க ஒரு செஞ்சு காட்டுறார். ஒரு நிழல் அங்கே நடக்கிறது, ஒரு டைப் அங்க நடக்குது. என்ன நடக்குது? இப்படிதான் நிறைய பேர் வாழ்க்கையில கசப்பான வாழ்க்கையை சந்திப்பார்கள். நிறைய பேர், வெறும் இந்த மக்கள் மட்டும் இல்ல, பல குடும்பங்கள் இந்த உலகத்துல கசப்பான பாதையை, கசப்பான தண்ணீரை குடிக்க வேண்டிய ஒரு சில சூழல்கள் வரும். அப்பொழுது ஒரு மரம் இருக்கிறது, அதுதான் சிலுவை மரம். இயேசு சுமந்த சிலுவை. அதை விசுவாசிக்கிற நமக்கு இந்த கசப்பும் மதுரமாக மாறும். அன்னைக்கு ஒரு சின்ன சம்பவம் அது. ஆனா அது ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கும், ஒரு குறிப்பிட்ட எழுத்துக்கும், ஒரு குறிப்பிட்ட மனுஷருக்கும் தான். ஆனா இந்த உலகத்துல எத்தனை கோடி மக்கள் அந்த சிலுவை மரணத்தினால் வாழ்க்கையை வெறுத்து போய், கசத்து போய், இனிமே எனக்கு வாழ விருப்பம் இல்லைன்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த மரம், சிலுவையிலே மரித்த நேச கர்த்தர் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறார், எனக்கு எவ்வளவாய் என் துணையாய் அவர் இருக்கிறார் என்பதை நினைக்க நினைக்க கசப்பெல்லாம் மதுரமா மாறிடுது. இங்க இருந்து வீட்டுக்கு போய் எப்படி வாழ்வீங்க? பழைய கதவை நீங்க ஃபில் பண்ணிக்கங்க. பழைய வாழ்க்கையை தொடங்க போறீங்களா? இல்லை. கசப்பு என்ன, கசப்பு என்ன இப்படின்னு பேச போறீங்களா? இல்லை. எனக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார், அவர் இருக்கிறார் என்கிற மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுங்கள். எந்த கசப்பெல்லாம் ஏமாத்துறோம். அன்னைக்கு தண்ணீரை கசப்பான தண்ணீரை மதுரமாக்கின தேவன், ருசி இல்லாத தண்ணீரை ருசியாக, திராட்சரசமாக மாற்றின தேவன், இன்றைக்கு கசப்பா இருக்கிற என் வாழ்க்கையை கூட அவர் மதுரமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிரச்சனைகளுக்கு பதில் என்ன தெரியுமா? முன்னே நம் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை ஞாபகப்படுத்தி, அன்றைக்கு செய்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அன்றைக்கு என் கரத்தை பிடித்து என்னை கைவிடாத தேவன் இன்றைக்கும் என் கரத்தை பிடித்திருக்கிறார். இன்றைக்கு என்னை கைவிட மாட்டார். நடந்த அற்புதங்களை உங்கள் கண்ணு முன்ன கொண்டு வாருங்கள். என்ன செய்வேன்றதில்ல, என்ன செய்வார் என்று அந்த பிரச்சனைகளை பார்த்து சொல்லுங்கள். ஆண்டவர் சொன்னார், மரத்தை போடு. இன்னைக்கு ஆண்டவரே நிறைய பிரச்சனையோட வந்திருக்கேன், எனக்கு பதில் எதுன்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு தண்ணீருக்கு மரம் இல்லை பதில். அதுல கொஞ்சம் சக்கரை போடுன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, மரத்தை போடுன்னு சொன்னா அதுல என்னையா பதில் இருக்கு? புத்திக்கு கொஞ்சம் கூட ஒவ்வொல்லையே. ஆமா, ஒவ்வாது. சிலுவையில என்னையா எனக்கு பதில் இருக்கு? ஆம், அந்த சிலுவை நாதர், அந்த சிலுவை நேச கர்த்தர் என் பாவங்களையும் என் சாபங்களையும் சுமந்ததை நான் என் கண்ணு முன்ன கொண்டு வரேன். அன்னைக்கு சுமந்தவர் இன்றைக்கும் எனக்காக சுமப்பார். அன்றைக்கு என்னை விடுதலை பண்ணவர் சிலுவையில, இன்றைக்கும் இந்த பிரச்சனைகளிலும், இன்றைக்கு நான் என் கண்ணு முன்ன சந்திக்கிற பிரச்சனைகளிலும் இருந்து என்னை விடுவிப்பார் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து
அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் இஸ் காலிங் இன் டு கவர்னன்ட் ரிலேஷன்ஷிப், உடன்படிக்கை உறவுக்கு அழைக்கிறார். அதை அடுத்த வாரத்தில் சொல்றேன். ஒரு உடன்படிக்கை உறவுக்கு கொண்டு வரார். நான் எப்பனா ஏதாவது செய்து, நீ எப்பனா உன் இஷ்டத்துக்கு காலப்போக்கில் பண்டிகை நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளில் அப்படி இல்லை. லெட்ஸ் ஹாவ் எ ஃபெலோஷிப். ரெண்டு பேரும் ஒத்து போகிற, அக்ரி பண்ணுற, நான் சொல்கிறத நீ செய், நீ சொல்கிறத நான் செய்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்துக்கு நம்ம வரலாம். நீ வாழ போகிற தேசத்தில் நம்ம அப்படி வாழ்வோம். நான் உனக்கு இப்படி இருப்பேன், நீ எனக்கு இப்படி இரு, நான் உனக்கு இதை செய்வேன், நீ எனக்கு இதை செய் அப்படின்னு ஒரு ஒப்பந்த உறவுக்கு அவங்கள கொண்டு வருகிறார். அதனால தான் இந்த லாங்குவேஜில் அவர் பேசுகிறார். பைபிளை படிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். ஏதோ கூட்டு வந்து நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு? கம் லெட்ஸ் ஹேவ் டீப்பர் ரிலேஷன்ஷிப், கம் லெட்ஸ் ஹேவ் டீப்பர் ஃபெலோஷிப். ஒரு ஆழமான உறவுக்குள்ளே போவோம். நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்வேன், நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும். டெஸ்ட் வச்சு பார்த்தார், டெஸ்ட்ல ஃபெயில். 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 தண்ணி தானே அவங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. கசப்பான தண்ணீரை கொஞ்சம் வாயில வேற எல்லாரும் வச்சு பார்த்துட்டாங்களா? இப்போ வாயில் அந்த கசப்பு வேற இருக்கா? அப்புறம் மதுரம் ஆயிடுச்சு, தண்ணி ருசி ஆயிடுச்சு, தண்ணியை குடிச்சிட்டாங்க. ஆனா இவரு அவங்களுக்காக பேரிச்சம்பழத்தை வச்சுன்னு காத்து நின்று இருக்கிறார். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற சவால்கள் தேவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கேள்வி எழுப்புவதற்காக, தேவனை நாம் நம்புகிறோமா இல்லையா என்பதை கேள்வி எழுப்புவதற்காக. கரம் பிடித்து கூட்டிட்டு வந்துட்டு கசப்பை ஏன் கொடுத்தாருன்னா, உனக்கு நான் பேரிச்சம்பழம்லாம் வச்சிருக்கிறேன்றத ஆயத்தமா வச்சுக்கிட்டு தான் கசப்பையே கொடுக்குறார். இன்னைக்கு நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற சூழல்கள், வாழ்க்கையில் சந்திக்கிற சவால்கள், வாழ்க்கையில் சந்திக்கிற கஷ்டங்கள் எல்லாம் பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. கடவுள் வச்ச அனுமதி அதெல்லாம். அங்கெல்லாம் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள், அங்கெல்லாம் உங்களை உறுதியாக்கி கொள்ளுங்கள். உங்கள் மனதை தளர விடாதீங்க. ரொம்ப அவிசுவாசமா பேசுவதற்கு போயிடாதீங்க. ஏன்னா மனுஷன் அப்படிதானே, உணர்ச்சி வசப்படுறோம், அவசரப்படுறோம், சொதப்பிடுறோம், வாயில வார்த்தைகள் வந்துடுது, கவலைப்படுறோம், புலம்புறோம், சாபமான வார்த்தைகளை பேசிடுறோம், கெட்ட வார்த்தைகள் வாயில வந்தது, சொதப்பிடுறோம். இதெல்லாம் பண்ற வாழ்க்கை தானே இது, இப்படி தானே கிடக்குது. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது என்பதை மனதில் வைத்து கொண்டு, ஆண்டவரே இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் என் வாய் திறந்தா எனக்கு பயமா இருக்கு, நான் கண்ட மணிக்கு என் வாய் கவலையை பேசுகிறது, பயத்தை பேசுது. ஆனால் நான் இந்த காலை வேளையில் ஆண்டவரே ஒரு முடிவு எடுக்கிறேன். நீங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கசப்புக்கு பின்ன ஒரு பேரீச்சப்பழ மரங்களே காத்துட்டு இருக்கிற மாதிரி, இந்த வாழ்க்கையில் நான் இன்னைக்கு சந்திக்கிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், துயரங்களுக்கு பின்ன ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கும் நீர் வைத்திருப்பீர், ஆயத்தமா வைத்திருப்பீர். அதை வச்சு காத்துக்கிட்டு இருக்கிறார். பேரீச்ச மரங்கள்லாம் வச்சுக்கிட்டு காத்துட்டு இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய தேவனும் அப்படிப்பட்டவர் தான். இன்னைக்கு இருக்கிற சவால்கள் எல்லாம் பார்த்து சோர்ந்துடாதீங்க. இன்னைக்கு இருக்கிற பண நெருக்கடியெல்லாம் பார்த்து சோர்ந்துடாதீங்க. இன்னைக்கு உங்க குடும்பத்தில் நீங்க சந்திக்கிற பெரிய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து சோர்ந்துடாதீங்க. உங்களுக்காக தேவன் ஒரு அற்புதமான பதில்களை வச்சிருக்கார். அதை நோக்கி தான் நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. அதை நோக்கி தான் உங்க வாழ்க்கை, ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அடியும் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. நடுவில் கொஞ்சம் கசப்பான அனுபவங்கள் சில நேரத்தில் வருது. ஏன்னா அதுவும் தேவைப்படுது. நம்ம உண்மையிலே யாருன்றது நமக்கு தெரியணுமே, உண்மையிலே யாரை நம்பிட்டு இருக்கிறோன்னு தெரியணுமே. தண்ணி மட்டும் கொடுத்தா போதாதா? பேரிச்சப்பழமும் கொடுக்கணுமா? கடவுள் அவ்வளோ நல்லவருங்க, அவ்வளோ நாம் நல்லா சாப்பிடணும்னு விரும்புகிறாருங்க. கொஞ்சம் கசப்புக்கு தண்ணியை வாயில் வச்சுட்டு துப்பிட்டு இருந்திருப்பாங்க, அவ்வளோதான். பேரிச்சப்பழத்தை வச்சுட்டு இருக்கிறார். உங்கள் தேவன் அப்படிப்பட்டவர். கசப்பையே வச்சது தான் எகிப்து, கசப்பாக்கி நான் என்று வேதம் சொல்லுது. யாத்திராகமத்தில் வாசிக்கிறோம், பார்வோன் அவர்கள் வாழ்க்கையை, ஜீவனை கசப்பாக்கினான். கர்த்தர் கசப்பை எடுத்துடுறாரு, எடுத்து பேரிச்ச பழங்களை வச்சிருக்கார். 26 வாசித்து முடிக்கலாம். 26, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்கள் யாவையும் கை கொண்டால்
நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாக கர்த்தர். எகிப்தில இருந்து வந்துட்டாங்க. எகிப்தில் மருத்துவம் இருந்தது. அந்த காலத்திலேயே மருத்துவ வளர்ச்சி எகிப்தில் இருந்தது. 430 வருஷமா வியாதியஸ்தர்களை எகிப்தில் இருந்த மருத்துவர்கள் ட்ரீட் பண்ணாங்க. ஏன் ட்ரீட் பண்ணாங்கன்னா, இவன் செத்துட்டானா வேலை நடக்காது, அதனால தான் ட்ரீட் பண்ணாங்க. இஎஸ்ஐ எதுக்கு இருக்குது? எதுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறைய மருத்துவமனைகள்லாம் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏன் செலவு பண்ணுறாங்க? நல்லா செலவு பண்ணி சில வேலை ஸ்தலத்துலலாம் பார்க்குறாங்க. அந்த மேனேஜ்மெண்ட் ரொம்ப கேர் எடுக்குது. ஏன்? நீங்கள் போயிட்டீங்கன்னா வேலை நடக்காது. ஸோ அவங்க காரியம் ஆகணும். ஸோ மருந்து அங்கே பார்த்தவங்க, மருத்துவத்தை பார்த்தவங்க வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்க. கேட் மூடியாச்சு, கடல் மூடியாச்சு. கண்ணு முன்ன பார்த்தா கரடு முரடான பாதை, பயங்கரமான பாதை, மரண பயத்தை ஏற்படுத்துகிற பாதை. தான் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கூட்டிகிட்டு நடக்கணும். எவ்வளோ வருஷம்? 40 வருஷம் அப்படியே நடக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் தாட் என்ன வரும்? பயம்தான் வரும். கடல் திறந்திருந்தா கூட திரும்பி போயிடலாம். என் பிள்ளைக்கு எதனா ஒன்றுனா, ஏதாவது விஷப்பாம்பு கட்சிச்சுனா, ஏதாவது நோய் வந்தா என் பிள்ளைய நான் என்ன பண்ணுவேன்? என் குடும்பத்தை என்ன பண்ணுவேன்? கேள்வி வருமா? கண்டிப்பா வரும். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு சொல்றாரு, முதல் வாக்குத்தத்தம் எகிப்திலிருந்து, அந்த கரையிலிருந்து இந்த கரைக்கு வந்த பிறகு கர்த்தர் கொடுத்த ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் என்ன தெரியுமா? ஐ எம் யோர் டாக்டர், நானே உன் பரிகாரியான கர்த்தர். இந்த வனாந்திரத்தில் மருந்துக்காக உன் நோயை பற்றியோ உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கிற சரீர பிரகாரமான இடுக்கண்களை பற்றியோ நெருக்கங்களை பற்றியோ பயப்படாத. நான் உனக்கு பரிகாரியாக இருப்பேன். நான் பார்த்துக்குவேன் உன்னை, நான் பார்த்துக்குவேன் உன்னை. இதான் இஸ்ரவேல் சபைக்கு நடந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு உண்மையாகவே அந்த சபையாக நாம் இருக்கிறோம். இன்றைக்கு உண்மையாகவே நம் நடுவில், நம் வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். அப்போ எவ்வளோ பாக்கியம் பெற்றவர்கள் நாம். கொஞ்சமாவது ருசித்து பார்க்கணும்ல. அவங்க ருசித்தவர்கள். அவர்கள் கால்கள் வீங்காமல் பார்த்துக்கிட்டார். அவங்க வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கும் போது அவர்களுக்கு துணையாக இருந்ததை பார்த்துருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் அதை கிளைம் பண்ணோம்ல. என்னை நடத்த ஆண்டவரே. ஏன்? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் சபையா, உம்முடைய சபையா இருந்தபோது அவர்களை எப்படியெல்லாம் நீர் காத்து கொண்டீரோ, பார்த்து கொண்டீரோ, பராமரித்தீரோ, பரிகரித்தீரோ, இன்றைக்கு என்னையும் பார்த்து கொள்ளும், என்னையும் பரிகரித்தருளும். ஏன் சரீரத்தில் இருக்க வியாதிக்கு நீங்க தான் டாக்டர். ஏன் உடல் நோய்க்கு நீர் தான் மருத்துவர். எனக்கு பயமா இருக்கு ஆண்டவரே, நான் வாழ்வேனா? மருத்துவம் என்ன சொல்லுது? வியாதி குறித்து வியாதி என்ன சொல்லுது? ரிப்போர்ட் என்ன சொல்லுது? என்ற பிரச்சனை எல்லாம் மனசில் ஓடிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அதுக்கு விடுதலை கொடுத்துட்டு சொல்லுங்க, நீர் என் பரிகாரியான கர்த்தர் ஆண்டவர். நீங்கள் பார்த்துக்குவீங்க, என்ன நீங்கள் சுமப்பீங்க, நீங்கள் என்ன பார்த்துக்குவீங்க. நீங்கள் ஏன் உடலுக்கு சுகத்தை தருவீங்க, நீங்கள் எனக்கு பலத்தை தருவீங்க, ஆரோக்கியத்தை தருவீங்க. ஆண்டவரை நம்புங்க. தி ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ், நான் பார்த்துக்குவேன், நான் உன் பரிகாரி. இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, ஐ வில் பி யோர் ஆன்சர். கொஸ்டின் தானே வரும். எகிப்தை விட்டு புறப்பட்டவர்களுக்கு கேள்வி தானே வரும். மனாந்திரம்னாலே கேள்வி தானே. என்ன செய்வேன், எது செய்வேன்? அப்போ கேள்வியா இருக்கிற பாதைகளில் கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு பதிலாக இருப்பேன். ஐ வில் பி யோர் ஆன்சர். இன்னைக்கு அப்படிதான் கேள்வியோடு வந்திருக்கலாம். அது என்ன மாதிரி கேள்வியா இருக்கலாம், அது எப்பேற்பட்ட கேள்வியா இருக்கலாம். வெளியில சொன்னா நம்மளை என்ன நினைப்பாங்க? மனிதர்கள் நம்மளை என்ன நினைப்பாங்க? பாஸ்டர் என்ன நினைப்பார்? விசுவாசிங்க என்ன நினைப்பாங்க? இவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க என்ன நினைப்பாங்க? யார்கிட்டயும் சொல்ல முடியாத கேள்வி உள்ள இருக்கலாம். ஆனால் நான் சொல்றேன், அந்த அந்தரங்கத்திலையும், அந்த அவமானங்கள்லையும், அந்த வெட்கத்திலையும் அதுக்கு கூட பதில் தருகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த அசிங்கத்தை கூட உங்க வாழ்க்கையிலிருந்து நீக்க அவர் வல்லவராக இருக்கிறார்.
அவருக்கு ஒப்பு கொடுங்கள் வாழ்க்கையை. எழும்பி நிற்போம், ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோம். அவர் நமக்கு கொடுத்த ஆலோசனைக்காக நன்றி சொல்லுவோம். அவர் நமக்கு கொடுத்த சுதந்திரத்துக்காக, விடுதலைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து கரங்களை உயர்த்துங்கள், ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள். சரண்டர் யுவர் லைஃப் டு காட். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தாவே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் வாழ்க்கையை உம் கரத்தில் தருகிறேன். எனக்குள்ள வாரும், என் வாழ்க்கையில் வாரும், என் குடும்பத்துக்குள்ள வாரும், என்னுடைய வீட்டில் நீங்க வாரும், என் பிரச்சனைகளுக்கு நடுவில் நீர் வாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் போராடிட்டு இருக்கிற காரியத்துக்கு நடுவில் நீங்க வாங்க ஆண்டவரே. உமக்கு அனுமதி கொடுக்கிறேன், கதவை திறக்கிறேன். இயேசுவே, நீங்க வாங்க. நீங்க தான் ரட்சிக்க முடியும் ஆண்டவரே. நீங்க தான் இதுல இருந்து விடுதலை தர முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட வார்த்தைகள் சத்தியங்கள் எங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்கட்டும். அதை நாங்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே, மகிமையை பார்க்கட்டும். நீர் எவ்வளோ நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்க முடியும்னு சொன்னீரே, நாங்கள் ருசித்து பார்க்கட்டும் ஆண்டவரே. கசப்பையெல்லாம் மாற்றுகிற தேவன், வெறுப்பையெல்லாம் மாற்றுகிற தேவன். அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு கணவன் மனைவியும், ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு வாலிபர்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவள் கண்ணீர் யாவையும் துடைப்பீராக. அவள் போய் வாழ்ந்து காட்டட்டும் ஆண்டவரே. ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு கொடுப்பீராக. உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். நாம் எல்லாரும் சொல்லுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு மீண்டும் என்றும் சதா காலம் இருப்பதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். God bless you.